வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் கோதுமை ரவையில் கிச்சடி செய்யலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவை ரொம்ப நைஸ் ரவை. இதில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப் அளவுக்கு ரவையை கடாயில் கொட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கிறேன். கருகிடாமல் வறுத்துக்கலாம். வறுத்து அதை பிளேட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 2-3 பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் ரவைக்கு 2.5லேருந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கிச்சடிக்கு எப்போவும் தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், சட்னிக்கு தேவையான உப்பு, 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். ஒரு ஈஸியான சட்னி இது. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கிச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கோதுமை ரவா கிச்சடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட், குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம். நான் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இது கூட 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கேரட் கட் பண்ணது ஒரு 1/2 கப்பு. அதே மாதிரி உருளைக்கிழங்கு கட் பண்ணது 1 கப் நிறைய போட்டிருக்கேன். கொஞ்சமாக பட்டாணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூளும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஃப்ளேம்லே 2 விசில் வச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து முதல்ல இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டான மாவு பிசைஞ்சிக்கிறோம். இப்போ பூரிக்கு மாவு திரட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயை அது மேலே தெளித்து விட்டு பூரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இதை ரொம்ப மசிச்சிடாமல் லேசாக கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் உருளைக்கிழங்கு, கேரட்டெல்லாம் முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான சைட் டிஷ் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ரவையும் ராகி ஃப்ளாரையும் வச்சு உப்புமா செய்யலாம். நான் கடாயில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவையை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம், கருகிடாமல் வறுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது லேசாக சூடு ஏறினா போதும். இந்த மாதிரி வறுத்த பிறகு இதை ஒரு கப்புக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பொரியட்டும். அது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரை கப் ரவை, அரை கப்பு ராகி மாவு எடுத்துருக்கோம். அதுக்காக 2.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயமும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையையும் ராகி மாவையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதை மூடி போட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான ராகி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இந்த உப்புமா கூட தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ஒரு பச்சைப்பயிறு கடையல் செய்யலாம். நான் அதுக்காக 75 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு கூடவே 2 சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த பச்சைப்பயிறு ஒரு 80% வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே துருவன பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக இஞ்சியும் துருவி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த பச்சைப்பயிறு கடையில் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பச்சைப்பயிறு கடையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டியால் இதை மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிச்சிடாமல் லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இது மேலே தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கடையல் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக சுட்டு எடுத்துக்கிட்டு அதில் இந்த தொட்டுக்கையை மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் லன்ச் டைமுக்கும் கொடுத்து அனுப்பலாம். லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஹெல்த்தியான சிறுதானிய பொங்கல் செய்யலாம். வரகரிசி பொங்கல். ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்து அதை 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். நம்ம வடித்து வச்ச பச்சை பயிர் எடுத்து அதில் போட்டு ஒரு 30 செகண்டுக்கு அது இந்த மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது கூட கழுவி வச்சுருந்த வரகரிசியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டுறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லே 3 விசில் இருக்கட்டும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளித்து சட்னியில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஈஸியான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கர் 3 விசில் ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வரகரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுறேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அது காஞ்சதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரியட்டும். அதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு துருவின இஞ்சி கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த வரகரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல குழைவான ஒரு சிறுதானியம் வரகரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. காலை நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ராகி தோசைக்காக நான் 1 கப் அளவுக்கு ராகி ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். திட்டமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ரவை ஊறணும். இப்போ மூடி வச்சிடுறேன். இது ஊறுறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கும், ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கு மேலே வதக்க வேண்டாம். இப்போ வதக்கியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயமும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவை நல்லா ஊறிட்டதுனால நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குது.
இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் 3 காஷ்மீரி மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். பழமான தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆகணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிடுது. ஸ்டவ் மீடியம் டு ஹையில் வச்சுக்கிட்டு தோசையை இந்த மாதிரி பரவலாக ஊற்றிக்கலாம். நடுவில் ஊற்றி தீத்தி விடாமல் இந்த மாதிரி பரவலாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா இந்த தோசை நல்லாயிருக்கும். நல்லா செவக்க விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேழ்வரகு மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த கேழ்வரகு மாவு தோசைக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்யறதுக்கு நமக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம்தான் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சேமியா பொங்கல் செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திட்டமான தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். அதையும் திட்டமாக தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. சேமியா உதிரியாக இல்லாமல் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியாவை நல்லா வெந்துருச்சு. இப்போ பச்சைப்பயிரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு, நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இந்த பச்சைப்பயிறு எடுத்து வேக வச்ச சேமியாவில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு மிளகு சீரகம் தாளிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வாசனைக்கு 2 பச்சை மிளகாய், துருவன இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். அதை எடுத்து சேமியா பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சேமியா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நமக்கு பச்சை பயிரும் சேமியாவும் வேகிறதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.